முக்கியமா பகவான் கிட்டேந்து உபதேசத்தை முதல்ல கறந்தது சிவப்பிரகாசம் பிள்ளை. சின்ன வயசுலயே அவர் உள்ள கேட்டுட்டே இருந்திருக்காரு. இந்த நான் யாரு, கண்ண மூடினா இருக்கு, என்ன ஜீவன்னா என்ன, இதுக்குள்ள என்ன இருக்கு, இப்படி கேட்டுட்டே இருந்திருக்கார். அவர் பகவான விருபாட்ச குகையில பார்த்து கேட்ட கேள்விதான் நான் யாரு. பகவான் சொல்லித்து, இந்த உடம்பு நான் அல்ல, மனசு புத்தி அகங்காரங்கள் எதுவும் நான் அல்ல, 10 இந்திரியங்கள் நான் அல்ல. இப்படி எல்லாம் பிரிச்சு பிரிச்சு எல்லாத்தையும் தள்ளினப்புறம் எது மிஞ்சறதோ அந்த சச்சிதானந்தம், அந்த அறிவு தான் உன்னோட ஸ்வரூபம். அறிவோட ஸ்வரூபம் என்ன? சச்சிதானந்தம். அந்த சச்சிதானந்தம் தினமும் சுஷுப்தியில தூங்குற போது சுகம் நம்மள எல்லாரும் அனுபவிக்கணும். அந்த சுகம் நமக்கு காட்டி தரது, அந்த சுகத்துக்கு உடம்போ மனசோ தேவையில்லை, நான்கிற அகங்காரம் தேவையில்லை. அந்த சுகம் ஆத்மாவோட இயல்பு நிலைன்னு காட்டி தரது. அந்த சுகத்தை ஜாகிரத்துல அனுபவிக்கணுமானா நான் யாருன்னு விசாரத்தை நீ கண்ண மூடி உள்ள பண்ணி ஆகணும். இந்த சரீரத்துக்குள்ள நான் அப்படின்னு ஸ்புரிக்கிறது ஏதோ அதுதான் மனசு. மைண்டுங்கிறது நிறைய தாட் ஃபார்ம்ஸ்ல இருக்கு, தாட்ஸா இருக்கு, அதெல்லாம் இல்ல. எல்லா தாட்டுக்கும் மூலமா இருக்கிற நினைப்பு நான்கிற நினைப்பு தான். அந்த நான்கிற நினைப்பு இல்லைன்னா நீ அவன்கிற எந்த நினைப்பும் வராது. அதனால நான்கிற நினைப்பு எங்கிருந்து உதிக்கிறது அப்படின்னு பார்த்தா ஹிருதயஸ்தானத்துல இருந்தா உதிக்கிறதுன்னு தெரியும். அந்த ஹிருதயஸ்தானம் தான் மூச்சு காத்தும் உதிக்கிற இடம். ரெண்டும் ஒரே இடத்துல உதிச்சு ஒரே இடத்துல அடங்கிறது. அதனால இந்த நான் யாருங்கிற விசாரம் ஹிருதயஸ்தானத்துல கொண்டு போய் விட்டுடும். இந்த நான் எங்க உதிக்கிறதுன்னு ஆராய்ஞ்சு பார்த்தா சித்தம் சித்துல ஹிருதயத்துல அடங்கும். இப்படி மனச ஹிருதயத்திலேருந்து விடாம வச்சுட்டு இருக்கிறதுக்கு அந்தர்முகம்னு பேரு. ஒரு சாதகன் பண்ண வேண்டியது இவ்வளவுதான். மனச ஹிருதயத்துல அடக்கி வச்சுக்கிறதுக்கு கத்துக்கணும். அந்த ஹிருதயத்தை விட்டு விலக்காம எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். வாசனைகள் இருக்கிற மட்டும் பலவித எண்ணங்கள் பாவங்கள் வந்துட்டே இருக்கும். ஒவ்வொன்றும் வரத்த அது பின்னாடி ஓடி போய் பினிஷ் பண்ண வேண்டாம், அந்த தாட்டை முடிக்க வேண்டாம். இதெல்லாம் யாருக்கு வருது? எனக்கு வருது. எனக்குன்னு தெரியறது இந்த நான் யாரு அப்படின்னு கேட்கறத சித்தம் ஹிருதயத்துக்கு போகும். இப்படி ஹிருதயத்திலேயே நிறுத்தின்னு இருக்கிறது அந்தர்முகம். மனசை வெளியில விடுறது பகிர்முகம். இந்த ஆத்ம விசார சாதனை பண்றதுக்கு அனுகூலமான சாதனை என்ன? மனசுன்னா பல இடத்துல சித்தவருத்திகள் பிரியும். அது ஏதாவது ஒரு மந்திரத்திலேயோ ஒரு ரூபத்திலேயோ நிறுத்தின்னு இருந்தா அஸ்ட்ரெயிட்டா அப்படியே ஏகாகிரமா இருக்கும். அப்படி நிறுத்தின்னு வந்துதானா அதுக்கு ஏகாகிரப்படும். ஏகாகிரப்பட்ட மனசு எளிஷா ஆத்ம விசாரத்துல ஈடுபடும். ஆத்ம விசாரத்துக்கு ரொம்பவும் அனுகூலமான சாதனை சாத்விகமான மித பக்ஷண நிஷ்டை. அதனால சாத்விகமான மித பக்ஷண நிஷ்டையால அப்படி ஆத்ம விசாரம் பண்ண சித்தம் ஒடுங்கி ஆத்மா ஹிருதயத்துக்குள்ள நான்கிறது ஹிருதயத்துல அடங்க, நான் அற்ற நிலையில நான் இன்னொன்னு தானாவே ஹிருதயத்துக்குள்ள பிரகாசிக்கும். அது பூர்ண வஸ்து, அது ஆத்மா. அதை அடைஞ்சுட்டான அவன் தான் ஜீவன் முக்தன்.